நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. Experience is once in a lifetime experience. This film, we should thank Rajmouli for giving this film. எல்லாருக்கும் வணக்கம். This is your darling Nikki Galrani. Well, இன்னைக்கு நாம Filmfare rehearsals-ல இருக்கிறோம். Hey there, this is Parul Yadav. Well, this is my second Filmfare and trust me, I'm equally excited as I was for the first one. வணக்கம், நான் உங்கள்ட்ட பூர்ணா பேசுகிறோம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம்ஃபேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் நான் வந்து மலையாளத்துக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், தமிழ். ஸோ என்னோட ஃபியூஷன் டான்ஸில் மலையாளம் சாங்ஸும் இருக்குது, தமிழ் சாங்கும் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் தட் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் மை டான்ஸ். இங்கே வந்து 8 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஈச் லாங்குவேஜ் ஐ திங்க் 2 of them are performing. ஐ எம் வெரி ஷுர் பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் ஃபிலிம்ஃபேர் பார்த்தப்போ கூட என்னோட ஃபேவரட் டான்ஸர் இஸ் ஆல்வேஸ் தமன்னா. Hi, this is Tamanna. So இங்கே ஃபில்ம்ஃபேர் ஸ்டேஜ் ரிஹர்சல் நடந்திருக்கு. ஃபில்ம்ஃபேர்க்காக நிறையா வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட ஆக்ட் ஓட ரிஹர்சல்ஸில் there'll be some very interesting songs, some old songs from my movies and some new songs as well. ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உவாயே ஆயன் படத்தில் இருந்து, நிஹாரிகா ஒரு தெலுங்கு படத்தில் இருந்து, மாரி இப்போது ரீசெண்டாக வருது அந்த படத்தில் இருந்து ஒரு சாங், காக்கி சட்டையில் இருந்து ஒரு சாங். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் மெட்லி. டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக். Stage is actually my first love, and this high I get on to dance on stage is bigger than what I get in front of camera. So I'm really looking forward to a good hard-working performance this time in Filmfare. Last time also I performed in Filmfare, this time as well. So this time I'm choosing all different songs. I'm starting my act with my Telugu number of Vechani Vaisundira. This is Pranita. Romba nervous because this is my first time at Filmfare. கோரியோகிராஃப் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ப்ளஸ் ஏன்னா 7 ஆக்டர்ஸ் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. எல்லா லாங்குவேஜ்லேருந்தும், மலையாளத்துலேருந்து, கன்னடாலேருந்து, தமிழ்லேருந்து, தெலுங்குலேருந்து பண்ணியிருக்கு. எல்லாருமே ஒரு விதத்தில் எல்லாரும் ஸ்ட்ராங்கான டான்சர்ஸ். எல்லா ஆக்ட்ரஸுமே எல்லா பாட்டுக்குமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். வெரி கமர்ஷியல், எல்லா ஆடியன்ஸுக்கும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி, பாட்டு கேட்டாலே ஆடுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கு. ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பிகாஸ் ஐம் டான்சிங் ஃபார் more of Malayalam songs, I would like to perform in front of Mamuka and Kamal sir because
I'm dancing for both the languages. Wishing everyone all the very best for their performances and hope it's a mind-blowing show. So watch out for Filmfare 2015. I'm quite excited about Filmfare. Fingers crossed and excited. பல்லாயிரம் ரசிகர்கள் ஆரவாரத்தோடு 4 மொழிகளின் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்தமாய் சங்கமித்த திரை உலக திருவிழா. 61 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு விருது. 30 வருஷம் முன்னால சென்னையில் நான் ஒரு பெரிய பொறுக்கி, இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கேன். In 20 years he has done 100 films. விஜய் சார்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, சூப்பர்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜய் சாரோட அந்த நம்பிக்கைக்கும் ரசிச்ச வந்த ரசிகர்களுக்கும் இந்த விருதை நான் கொடுக்குறேன். சின்ன வயசில் தூர்தர்ஷனில் பார்ப்பேன் ஃபிலிம்ஃபேர், சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இந்த ஸ்டேஜுக்கு வருவேன்னு. வாழ்க்கையில் ஒருத்தன் ஜெயிக்கும் போது அவங்க கூட கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் தோக்கும் போது கூட இருக்கிற அந்த ஒருத்தன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு ஒருத்தர் இல்லை, என்னோட ரசிகர்கள் எல்லாருமே என் கூட இருந்தாங்க. இந்த அவார்டு டெடிகேட் பண்ணோம்னா நான் நார்த் மெட்ராஸுக்கு தான் டெடிகேட் பண்ணோம், வட சென்னைக்கு தான் இந்த அவார்டு டெடிகேட் பண்ணோம். I think this is the only woman my wife will be okay with when I get her home. Papa, slowly catching up. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. டான் டான் சீனு 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 மானு மானு மானு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாகுபலி ரீசெண்டாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ராஜ்மௌலி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா, சத்யராஜ், நாசர், இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ். ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே செலிபிரிட்டிஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க. மீடியாவும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமாக சொல்கிறேன் பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட் ராஜமௌலி சாரோட மேலே அந்த நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பி இருந்ததுடைய விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா, அந்த தமன்னா, அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யதேட்டை போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துணி ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு நான் அவ்வளோ பெரிய வார்த்தையோட பயன்படுத்தலாம். தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டப்பெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சீன் 2வது சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த படத்துடைய அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக நம்ம ஒப்படைச்சிட்டோம் அந்த படத்து ஸ்க்ரீனுக்குள்ளே. நம்ம பாகுபலி எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத, நம்ப முடியாத, பிரமிப்பு நீங்காத ஒரு படம். படம் பார்த்ததுலேருந்து ஒரு வாரமாக பாகுபலியும், பல்வாள் தேவனும், பிங்கள தேவனும், தேவசேனாவும், அவந்திகாவும், சிவகாமி தேவியும், கட்டப்பாவும், பின்னணி இசை கொடுத்த மரகதமணி அவர்களும், ராஜமௌலி அவர்களும் கனவுல வந்துட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போது என் படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அங்கே என் அசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, கட்டப்பா வந்து ஏன் இவரை கொன்னார், பாகுபலியை கொன்னார், இதுதான் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சாகணும். இந்த வருஷம் உண்மையாகவே வந்து ஒரு கோல்டன் இயர் சினிமாவுக்கு. அதுக்கான பெரிய ரீசன் வந்து பாகுபலி தான். அவ்வளோ கிராண்டியர், அவ்வளோ மேக்னிஃபிசண்ட்டான விஷுவல்ஸு. நார்மலாக நம்ம இந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளாம் ஃபோன்லேயோ இல்லை வந்து
கம்ப்யூட்டர்லையெல்லாம் பார்க்க முடியாது. இது உண்மையாகவே தியேட்ரிக்கல், ப்ராப்பர் தியேட்ரிக்கல் பிரம்மாண்டமான விஷுவல். அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த கிராண்டியர், அவங்க அந்த அருவி ஷார்ட்ஸ், ஒரு மேலே ஏறுறது எல்லாமே, அந்த வாரு, ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் பாகுபலி. அது வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார் மூவிஸ் ஹாலிவுட்டில் வர அந்த கிளாடியேட்டர் அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டுடியோ ஞானவேல் சார் சொல்லணும். இந்த படத்தை வந்து இங்கே அவ்வளோ பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் சார் இங்கே வந்திருக்காரு. என்னென்னா இந்த படத்துக்காக ஒரு வெயிட் பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தின படம் வந்து நான் ஞானவேல் சார் தான் ஹைதராபாத்தில் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2-2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி அதுக்குண்டான எஃபர்ட் போட்டு, ஸோ ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹோல் டீமும் அவ்வளோ பேஷியன்ஸாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜமௌழி சாரோட ஹார்ட் ஒர்க்கை நம்பி இந்த மொத்த டீமும், பிரபாஸ் சார்லேருந்து, ராணா சார்லேருந்து, அனுஷ்கா, தமன்னா, ரம்யகிருஷ்ணன் மேடம் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், படத்தில் உழைச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும், ரைட் ஃப்ரம் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து அத்தனை உழைப்பு வந்து இந்த படத்துக்குள்ளே ஹார்ட் ஒர்க் வந்து உள்ளே இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் எங்கள் ஷூட்டிங் ராமோஜியில் நடக்கிறப்பெல்லாம் தொடர்ந்து 3 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 3-4 படத்துக்கு வேறு படத்துக்கு போயிட்டுருப்போம். பட் அந்த டீம் வந்து அதே படத்தில், ஒரே படத்தில் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பல்கேரியா ஷூட்டிங் போகிறப்ப பல்கேரியாவில் அந்த டீம் வந்திருக்கு. மறுபடியும் அங்கே ஒரு 25 டேஸ் ஷெட்யூல் வந்தாங்க. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்குள்ளே இழுத்துருக்கு. படம் ட்ரெய்லரில் ராஜமௌழி சார் அந்த கடைசி ஷாட் போடுற மாதிரி அந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு கை தூக்கிட்டு இருக்கு, காப்பாற்றிட்டு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த குழந்தைய வந்து நான் பார்க்குறப்ப அது இந்தியன் சினிமாங்கிற மாதிரியே இப்போ தெரியுது. ஒரு நம்மளுடைய டைரக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக நானும் பாரதிய சாரும் ஹைதராபாத் போயிட்டு எல்லா டைரக்டர்ஸ் கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போ ராஜமௌழி சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் இப்படி கை கட்டிட்டு வந்து அப்படியே நின்ன விதம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 10 நாள் என் மைண்டில் இருந்துச்சு. இப்படி ஒரு டைரக்டர் இவ்வளோ அடக்கமாக ஒரு சூப்பர் வுட் வாசனில் சான்ஸ் கேட்டு நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய மகதீராவுக்கு பிறகு நான் சொல்கிறது. அது அப்படியே என்னடா இப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு வந்து திரும்ப அவர் தோணிகிட்டே இருக்கும். எங்கேயா நிற்கும்போது செய்யும்போது நம்ம சாதாரணமாக இப்படி திமுறை அப்படி கையை விட்டு நிற்கிறேன், நான் டப்புன்னு கை கட்டணும்னு தோணும். அது எனக்கு திரும்ப எனக்கு வந்து மைண்டில் வந்த ஒரு விஷயம். அந்த தொடர் வெற்றி காரணம் அவருடைய சின்சியாரிட்டியும் சினிமா பற்றி மட்டுமே யோசிக்கிற அவருடைய விஷயம் மட்டும்தான். இன்னைக்கு எங்கள் சங்கர் சார் வந்து எப்படி ரிலீஸ் ஆனப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அங்கே ஷோ பார்க்கறதுக்கு வரிசையில் நின்னாங்களோ, அதே மாதிரி இப்போ ராஜமௌழி சாருக்கு தமிழில் அப்படி ஒரு விஷயம் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. உங்களை எல்லாரையுமே நாங்கள் வந்து தமிழ், தெலுங்கு இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல. சினிமா எல்லாருக்கும் பொது, நல்ல சினிமா எல்லாருக்குமே ஒன்று. இவள் மடி கூட்டு முளைக்கும் பாகுபலி. கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி. அம்பென்றும் குறிமாறியதில்லை, வாழ் என்றும் பசியாறியதில்லை, முடிவென்றும் பின்வாங்கியதில்லை தானே சேனை. ஜெய் மகிழ்மதி. இவன் தெய்வம் என்பான் தமையன், தன் தோழன் என்பான் ஊரே, தன் சொந்தம் என்பான் தானே தேசம்.
மாறியதில்லை முடிவென்றும் பின்வாங்கியதில்லை தானே சேனை ஜெய் மகிழ்மதி இவன் தெய்வம் என்பான் தமயன் தன் தோழன் என்பான் ஊரே தன் சொந்தம் என்பான் தானே தேசம் From Bahubali team, we should thank எல்லாரும் ராஜ்மௌலி சார் தேங்க் பண்ணோம். இந்த மாதிரி படம் வி காட் இந்த மாதிரி படம் எனக்கு நமக்கு கொடுத்தாரு. அண்ட் இந்த படம் ஒரு 2.5 years பண்ணோம். 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2 yearsல 380 daysல நான் ஒரு 300 days பண்ணேன். அதில் நிறைய ஆக்ஷன் இருந்தது, சர்ஜரியாக இருந்தது, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம். But in the experience is once in a lifetime experience. This film we should thank Rajmouli for giving this film. பிரபா சாருடைய ஹைட்டும் மலையோட ஹைட்டும் ஒன்றா தெரிஞ்சுது படத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அந்த பாகுபலி சொல்லக்கூடிய வந்து நின்னா போதும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க படத்தில். படம் முழுக்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் ஹாப்பில் அவர் வந்தப்போ அந்த கத்தி வீசி எல்லா அம்பையும் அந்த சீனும் சரி எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பிரபாஸ் சாரும் சரி, ராணா சாரும் சரி, ஒரு டோட்டல் டீமும் தமிழில் நிறையா படங்கள் பண்ணணும், ப்ளஸ் தமிழக ரசிகர்கள் வந்து உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். It's been so long now. To my eyes, like a boat in the storm. படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு வெற்றியாக்கின தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோட ஒர்க் இந்த படத்தில் பாராட்டினவங்க எல்லாருக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. என்ன இந்த படத்தில் போடணுன்னு டிசைட் பண்ண ராஜ்மௌலி சாருக்கு ஒரு மிக 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 பெரிய நன்றி. 2 குழந்தையும் மடியில் வச்சுட்டு அப்படி 2 பக்கம் அப்படி இது பண்ணிட்டு வந்து நம்ம சொல்கிறதான் அப்படி உட்காரப்பெல்லாம் இல்லை. நீலாம்பரிக்கு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல் எப்பயோ ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். இருள் கொண்ட வானில் இவள் தீப ஒளி, இவள் மடிக்கூட்டு முளைக்கும் பாகுபலி. கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி. அம்பென்றும் குறிமாறியதில்லை, வாழ் என்றும் பசியாறியதில்லை, முடிவென்றும் பின்வாங்கியதில்லை தானே சேனை. ஜெய் மகிழ்மதி இவன் தெய்வம் என்பான் தமயன் தன் தோழன் என்பான் ஊரே தன் சொந்தம் என்பான் தானே தேசம். படத்தை குறைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து படம் பார்த்து வெளியில் வந்தோடனே ஒரே ஒரு விஷயம் தான் குறையா தோணுச்சு. 2 இன்டர்வல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே படம் வந்து டப்புன்னு கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆன மாதிரி.
அது மட்டும்தான் எனக்கு வந்து என்னென்னா செகண்ட் பார்ட்டுங்கிற ஒரே ஒரு ஆதாரத்தில் அது நின்றுச்சு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு டைரக்டர் நம்பி தான் அதை விட்டுருக்காரு. இது இது இருக்குது வந்து பார்ப்பாங்க, அந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான், டைரக்டருடைய நம்பிக்கை தான் அது. ஆனால் அனுஷ்காவை ஒரு அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ஒரு ரியல் அனுஷ்கா, ஒரு அழகான ஒரு அனுஷ்கா வந்து எப்பயாவது ஒரு ஷாட்டில் வரமாட்டாங்களான்னு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக, அது ஒரு இது என்ன பர்சனல் விஷயம் இல்லை, ஸ்கிரிப்டாக வந்து எனக்கு அந்த 2 விஷயம் தான் தோணுச்சு. இமீடியட் டேரக்டருக்கு ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தால் கூட செகண்ட் படோடைய ட்ரெயிலர் மாதிரி கூட போட்டு விடுங்க சார், இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு 20 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படி சொல்லி சொன்னேன். இந்த படம் உருவாகிற எதிர்பார்ப்பு, இந்த படத்தின் 2வது பகுதி இதை விட மிக பிரம்மாண்டங்களை தரும் வசூலில் வந்து டெஃபினட்டாக வந்து இதோட டபுள் அது வந்து நிற்கும், அந்த அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன் ரிசெப்ஷன் எல்லாமே இதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் இன்னும் நிறைய ரெக்கார்டை உடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ள படம், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க, இப்பயும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் வந்து இந்த படம் ரீச் பண்ணோம், இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு விஜய் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். To my eyes, like a boy